ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு டேஸ்டான ஒரு 10 to 15 மினிட்ஸில் ரெடி ஆகக்கூடிய ஒரு முருங்கைக்காய் சாம்பார் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இது ஈஸியாக செஞ்சிடலாம். நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். முருங்கைக்காய் சாம்பார் செய்யறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். பாருங்கள், நான் தோரம்பருப்பு ஒரு 1/4 கிளாஸ் போல் எடுத்து ஒரு 1/2 hour ஊற வச்சுருக்கேன் நான். ஸோ இதில் தான் நான் 1/4 கிளாஸ் தோரம்பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ ஒரு 1/2 hour ஊறிட்ட பிறகு நான் நல்லா 2 times வாஷ் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறம் நான் குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். ஸோ தண்ணி இதில் முழுகிறதுக்குன்னா கொஞ்சம் அதிகமாக வைங்க. ஸோ அப்போ தான் நம்ம இதில் இந்த ஆனியன்லாம் சேர்க்க போகிறோம். ஸோ ரொம்ப கரெக்டாக வச்சிங்கன்னா அடி பிடிச்சிடும் பருப்பு. ஸோ பருப்பு இவ்வளோ வச்சுட்டு எக்ஸ்ட்ரா முழுகிற அளவுக்கு வச்சுட்டு தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், நான் ஒரு ஆனியன் எடுத்துகிட்டு இதுமாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 15 பல்லு போல் பூண்டு எடுத்துகிட்டு தோல் உரிச்சு வச்சுருக்கேன். அப்போ ஒரு டொமேட்டோ, குட்டி டொமேட்டோ எடுத்துகிட்டு இதுமாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே நம்ம இந்த பருப்பில் போட்டு வேக வைக்க போகிறோம். ஸோ அதுக்காக தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் நான். அதுக்கப்புறம் பாருங்கள், ஆயில் தேவையான அளவுக்கு எடுத்திருக்கேன் நான். அதுக்கப்புறம் பெருங்காயம் தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. மிளகாத்தூள் நான் மிளகா தனியாக ரெண்டும் சேர்த்து அரைச்சது நான் 2.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த ஸ்பூனில் தான் நான் ஒரு 2.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன் நான். ஸோ உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் தனித்தனியாக போடுறதா இருந்தால் ஸோ அந்த அளவில் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், ஸோ கத்திரிக்காய் முருங்கைக்காய் நான் இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஸோ பாருங்கள், முருங்கைக்காய் நான் இவ்வளோ சைஸ் போட்டிருக்கேன் நான். கத்திரிக்காய் இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் நான். ஸோ இது தண்ணியில் இருக்கட்டும். வெளியே வச்சுனா நான் இது கத்திரிக்காய் கலர் மாறி போயிடும். ஸோ அதனால் கருத்து போயிடும். அதனால் நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இல்லைனா நீங்கள் அரிசி கழுவுன தண்ணி இருந்தால் கூட அதில் நீங்கள் அப்படியே ஊற வச்சுருந்தீங்க, அது கலர் போகாது. ஸோ அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் சாம்பார் தாளிக்கிறதுக்கு ஒரு 2 ஆனியன் போல் பெரிய 2 ஆனியன் எடுத்துகிட்டு நான் நீல வாக்கில் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 2 டொமேட்டோ எடுத்துகிட்டு இது மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்கள், தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு எடுத்திருக்கேன். ஸோ 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் எடுத்திருக்கேன். அப்புறமா தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக சீரகம் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துங்க. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சு தான் நம்ம சாம்பார் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பருப்பு வேக போட்டுடலாம். ஸோ பாருங்கள், நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இவ்வளோ அளவுக்கு வச்சுட்டு வச்சுருக்கேன் நான். ஸோ இந்த பருப்பில் நம்ம எல்லாம் ஆட் பண்ணிடலாம். இந்த பருப்பு நீங்கள் சீக்கிரமாக வேகணும்னு நினச்சிங்கன்னா நார்மல் நம்ம ஆயில் இருக்குது இல்லைங்களா, சமையல் பண்ணுற ஆயில், அதில் 2 ஸ்பூன் ஊற்றுறேன். ஸோ அப்போ தான் பருப்பு நல்லா குழஞ்சி வரும். நம்ம கடையினு கூட இல்லை, இதிலே நல்லா குழஞ்சி வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இதில் இதை பாருங்கள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இது எல்லாமே அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, டொமேட்டோ, ஆனியன், அதுக்கப்புறம் பூண்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், இது எல்லாமே நம்ம இதில் சேர்த்துடலாம். ஸோ இது எல்லாமே நம்ம இது கூட சேர்த்துட்டு இது பருப்பு இப்படி வந்துச்சுன்னா பருப்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் வைக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம இப்படி போடுறோம். 2 பச்சை மிளகாய் ஜஸ்ட் ஒரு டேஸ்ட்டுக்காக தான் போடுறோம். ஸோ இது கேஸில் வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நான் கேஸில் வச்சுட்டு நான் கேஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்க்குறேன் நான். ஸோ பருப்பு கேஸ்ட்ரிக் இல்லையா, ஸோ அதனால தான் நம்ம பூண்டும் பெருங்காயமும் சேர்க்குறோம். ஸோ போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஸோ நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம விசில் போட்டுடலாம். ஸோ கலந்து விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா கொதிக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம விசில் போட்டுடலாம். ஒரு 6-7 விசில் நல்லா விடுங்க. அப்போ தான் பருப்பு நல்லா குழஞ்சி வரும். விசில் போட்டாச்சு. ஸோ ஒரு 7 விசில் நல்லா வரட்டும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணிட்டு பார்க்கலாம். இது ஒரு சைடு இருக்கட்டும். நம்ம சாம்பாருக்கு தாளிச்சிடலாம். கடாய் வச்சுக்கோங்க. கடாய் காயட்டும். ஸோ கடாயில் நம்ம சாம்பார் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். ஸோ பாருங்கள், நான் இவ்வளோ ஆயில் ஊற்றுறேன். ஸோ போதும். ஸோ எண்ணெய் காயட்டும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. ஸோ நல்லா கடுகு போடுறேன். பாருங்கள், இவ்வளோ கடுகு போடுறேன் நான். ஸோ கடுகு வெடிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் இவ்வளோ கடுகு போடுறேன்.
கடுகு போட்டாச்சு. ஸோ வந்து கடுகு வந்து வெடிக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம சீரகம் போட்டுக்கலாம். கடுகு வெடிக்குது. நம்ம வந்து இதை பாருங்கள் சீரகம் நான் போடுறேன். லைட்டாக வந்து விடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் சேர்த்தாச்சு. ஸோ ஆனியன் வந்து லைட்டாக வந்து வதக்குங்க. ஸோ லைட்டாக வதக்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை வந்து எப்பயுமே வந்து பிச்சு போடுங்க. அப்போ தான் வந்து அதோட மனம் வந்து நல்லா சாம்பாரில் இருந்து சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். பாருங்கள் ஆனியன் வந்து லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டு வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். லைட்டாக வதக்கிட்டு கருவேப்பிலை சேர்த்துங்க போடுங்க. பாருங்கள் கருவேப்பிலை இது மாதிரி பிச்சு போட்டு சேர்த்துங்க. ஸோ அப்போ தான் வந்து சாம்பார் நல்லா மணமாக இருக்கும். ஸோ கருவேப்பிலை போட்டு நல்லா வந்து ஆனியன் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து டொமேட்டோ சேர்த்துக்கலாம். ஆனியன் பாருங்கள் கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம டொமேட்டோ சேர்த்துக்கலாம். பாருங்கள் டொமேட்டோ சேர்த்தாச்சு. ஸோ டொமேட்டோ சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்குங்க. இந்த டொமேட்டோவும் ஆனியனும் வந்து நல்லா வதங்கிட்டு நல்லா ஒரு மாதிரி கிரேவியாக வரணும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அந்த காய் எல்லாமே சேர்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் டொமேட்டோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டொமேட்டோ ஆனியன் வந்து நல்லா வந்து வதங்கிடுச்சு. ஸோ எண்ணெய் வந்து பாருங்கள் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த கத்திரிக்காய் முருங்காய் வந்து இதில் சேர்த்துடலாம். பாருங்கள் நம்ம வந்துட்டு கத்திரிக்காயும் முருங்காயும் வந்து போட்டாச்சு. ஸோ போட்டுட்டு வந்து நல்லா வந்து ஒரு 2 மினிட்ஸ் போல் நல்லா வந்து வதக்குங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மிளகாத்தூள் வந்து போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி வந்து சேர்த்துக்குங்க. அப்போ தான் வந்து நல்லா மணமாக இருக்கும். அப்புறமா லாஸ்ட்டில் வந்து நம்ம சாம்பார் இறக்கும்போது கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிக்கலாம். ஸோ இது கொத்தமல்லி போட்டு லைட்டாக வந்து வதக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸோ நான் இதில் வந்து ஒரு 2.5 ஸ்பூன் வந்துட்டு மிளகாத்தூள் சேர்க்குறேன் நான். ஏன்னா 1.25 கிளாஸ் வந்து நான் பருப்பு போட்டிருக்கேன். ஸோ இது மிளகா தண்ணி வந்து சேர்த்தாச்சு. ஸோ வந்து நான் 2.5 ஸ்பூன் வந்துட்டு நான் மிளகாத்தூள் போடுறேன். இதில் வந்து காய்க்கு மட்டும் தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து உப்பு போட்டுக்கோங்க. பாருங்கள் நான் காய்க்கு மட்டும் இவ்வளோ உப்பு போடுறேன். ஸோ இதில் வந்துட்டு நான் வந்து பருப்பு தண்ணி வந்து ஊற்ற போகிறேன். பருப்பு தண்ணி கொஞ்சம், அதுக்கப்புறம் வந்து நார்மல் வாட்டர் வந்து ஊற்ற போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு 7 விசில் விட்டுட்டு ப்ரெஷர்லாம் போன பிறகு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஸோ வந்து பருப்பு வந்து பாருங்கள் நல்லா வந்து மேஷ் ஆகிட்டுருக்கு பாருங்கள். ஸோ இதில் வந்து தண்ணி இருக்குது இல்லைங்களா, இந்த தண்ணியை வந்து கொஞ்சமாக வந்து நம்ம வடித்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அப்போ தான் நம்ம கடையிறதுக்கு வந்து நல்லா வாட்டமாக இருக்கும். நான் வந்துட்டு இந்த குக்கரில் தான் கடைய போகிறேன். இப்போ வந்து நம்ம வேக வைக்கும் போது இந்த பருப்பு தண்ணி வந்து கொஞ்சம் ஊற்றணும்னா சாம்பார் வந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். காயிலெல்லாம் அந்த பருப்பு தண்ணி ஊறிட்டு இன்னும் நல்லா வந்து காய் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து இந்த பருப்பு தண்ணி வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு பருப்பு தண்ணியாக அந்த தண்ணி வந்து நம்ம இதில் ஊற்றிடலாம். பாருங்கள் நீங்கள் அப்படியே கரண்டியில் கூட இப்படி எடுத்து வந்து நீங்கள் வந்து ஊற்றிக்குங்க. இல்லைனா வந்து நீங்கள் வந்து புளி வடிகட்டுறது இருக்குது இல்லைங்களா, ஸோ அதில் கூட வடிகட்டிக்கலாம். நீங்கள் வந்து இப்படி கரண்டியில் கூட இப்படி எடுத்துகிட்டு வந்து ஊற்றிக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் எல்லாம் வந்து தண்ணி எடுத்துட்டேன். கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது. ஸோ பாருங்கள் எல்லாம் வந்து இதில் ஊற்றிட்டேன் நான். ஸோ இதை வந்துட்டு நம்ம வந்து இதில் ஊற்றிடலாம். ஸோ கொஞ்சமாக வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். காய் வேறு அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள் இதில் வந்து ஒரு 3 கிளாஸ் போல் தண்ணி இருக்கும். ஸோ வந்து இதெல்லாம் வந்து நான் இதில் ஊற்றிடுறேன். ஸோ அப்போ தான் வந்து காய் வந்து நல்லா வேகும். ஸோ காய் வந்து முழுகிற அளவுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து தண்ணி வைக்கணும், அவ்வளோதான். ஸோ வந்து ஒரு பிளேட் போட்டு மூடிடலாம். காய் நல்லா வேகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் போல் விட்டுட்டு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பிளேட் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ காயெலாம் வந்து நல்லா வெந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து இந்த பருப்பு வந்து நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஸோ அதை வந்து நான் நல்லா வந்து மசிச்சு வச்சுருக்கேன் கரண்டிலேயே வந்துட்டு. ஸோ இந்த பருப்பு வந்து இதில் வந்து ஊற்றிடலாம். சாரி நான் புளி வந்து சொல்ல மறந்துட்டேன். இந்த ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துகிட்டு ஒரு 10 மினிட்ஸ் போல் ஊற போட்டுட்டு நான் வந்துட்டு திக்காக வந்துட்டு இந்த புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த புளி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த புளி தண்ணியை வந்து நம்ம வந்து இதில் ஊற்றிடலாம். ஸோ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணுங்கள். தண்ணி ஆட் பண்ணி இந்த ஓரத்துலலாம் இருக்கிறது வந்து எல்லாம் இது பண்ணிட்டு ஒன்றா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பருப்பு கடைசியில் வந்து நம்ம வந்து இந்த இதில் கடையில் ஊற்றிடலாம். பாருங்கள் இந்த பருப்பு கடையில் வந்து நம்ம ஊற்றிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. கேஸ் வந்து சிம்மில் வச்சுங்க. சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்குங்க. லைட்டாக வந்து கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இப்போ வந்து நம்ம சாம்பாருக்கு வந்து தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி தூவிக்கலாம். பாருங்கள் பருப்பு சேர்த்துட்டேன்.
ஸோ நல்லா வந்து கலந்து விட்டாச்சு. ஸோ இதில் தேவையான அளவுக்கு வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம். நான் இவ்வளோ உப்பு வந்து போடுறேன். இப்போது சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு போடுறேன். ஆல்ரெடி காயில் போட்டிருக்கோம் இல்லைங்களா. ஸோ இப்போ வந்து சாம்பார் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு. நான் பாருங்கள் இது வந்து ரொம்ப திக்காக இருக்குது. ஸோ எனக்கு இவ்வளோ திக்காக வேண்டாம், அதனால் வந்து நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் திக்காக வேணும்னா திக்காக அப்படியே விட்டுருங்க. இல்லை அதை வந்து கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றிக்கணும். ஏன்னா வந்து சாம்பார்லாம் இட்லிக்கெலாம் வந்து நம்ம கொஞ்சம் வந்து தண்ணியாக இருந்தால் தான் வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். ரொம்ப கட்டியாக இருந்தால் வந்து சாப்பிட்றதுக்கு ஆகாது. ஸோ இந்த சாம்பார் வந்து நம்ம வந்து இட்லிக்கும் ஊற்றிக்கலாம், தோசைக்கும் ஊற்றிக்கலாம், எல்லாம் வந்து ஒரு ரைஸை கூட ஊற்றிட்டு சாப்பிட்லாம். ஸோ நான் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் கொத்தமல்லி போட்டுக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிட்டேன். ஊற்றிட்டு கொத்தமல்லியும் வந்து தூவிட்டேன் நான். ஸோ இந்த சாம்பார் வந்து நல்லா வந்து கொதிக்கிட்டோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் நல்லா வந்து கொதிக்குது. 2 மினிட்ஸ் போல் ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ என்னமா நுரக்கட்டி வந்து நல்லா வந்து கொதிச்சிருக்கு பாருங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அந்த கேஸ் ஆஃப் பண்ணால் இப்போ நீங்கள் கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி வேணும்னா கூட எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் கொஞ்சமாக தூவிட்டு கூட இறக்கிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஒரு டேஸ்டான கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது நீங்கள் வீட்லேயே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஒரு டேஸ்டான ஒரு முருங்கைக்காய் சாம்பார் பாருங்கள். ஈஸியாக ஒரு 15 to 20 மினிட்ஸில் ஈஸியாக வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது நீ வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.